எல்லாரும் எக்ஸிடம் படுவதில்லை. அதை நல்லா கேளுங்கள். எல்லாரும் எக்ஸிடம் படுவார்கள் என்பதற்கான சாத்தியம் இருந்தால் அவன் அதை செய்ய மாட்டான். அப்படி ஒரு சூது கிளப்பும் நடக்காது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எந்த காப்புறுதி செய்தாலும் உங்களுடைய காசைத்தான் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய காசை வீணாக நீங்கள் முடக்க மாட்டீர்கள். அப்ப எங்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டால் அதற்கு ஈடு இல்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய விதி நடக்கிறது. அழிவு ஏற்பட்டால் நீங்கள் என்னுடைய காசை எடுக்கிறீர்கள். இதற்கு முந்தி வாழ்ந்த மனித சமுதாயத்துக்கு அழிவு வரவில்லையா? சுனாமி வரவில்லையா? சூறாவளி வரவில்லையா? எக்ஸிடென்ட் நடக்கவில்லையா? எல்லாம் நடக்கிறது தான். எனவே இது ஒரு தெளிவான சூது. அதிலே நீங்கள் அதாவது ஒரு வாகனத்தை எடுத்தால் அந்த முழுமையாக நாங்கள் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ், மீண்டும் அதை பெறக்கூடிய அந்த இன்சூரன்ஸ், அதை செய்யாதீர்கள். மற்றது ஒரு வாகனம் ஒன்று ரோட்டில் ஓரண்டாலே இன்சூரன்ஸ் பண்ண வேண்டும் என்று முதலாம் கட்ட இன்சூரன்ஸ் வைத்திருக்கிறார்கள். அது இந்த நாட்டில் வாகனம் ஓடுவதென்று இருந்தால் செய்யத்தான் வேணும். நிர்பந்தம் செஞ்சுதான் ஆகிறோம். அது மீளப்பெறுகின்றது அல்ல, அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறது. அது கவர்மெண்ட்டுக்கு அது போகிறது. அதற்கு மாற்றமாக மீளப் பெறுவோம். கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கும். கிடைச்சால் சந்தோஷப்படுவோம். கிடைக்காமல் 10 லட்சம் ரூபாயை ஒருவன் வானது கட்டினான், எந்த எக்ஸிடமும் படவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும். அடே நம்மளோட 10 லட்சம் முடிஞ்சிட்டடா, முழுசாக்காடு ஒரு எக்ஸிடம் படலையே. அப்ப என்ன செய்வான் தெரியுமா? காசு எடுக்கணும் என்றால் வாகனமும் அப்படியே ஒரு 3-4 வருஷம் ஓடிக்கு போகுது. என்ன செய்வான்? நாளையோட டேட் முடியுதுன்னா இன்றைக்கு என்ன செய்யறது? எக்ஸிடென்ட் படம் வைக்கிறது, கடைக்கு நெருப்ப கொடுக்கிறது. என்ன செய்யற? கடைக்கு நெருப்ப கொடுப்பார்கள். என்னையாம் கடை பத்திட்டான், இயற்கை அழிவு, டாக்குமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. அந்த காசு அவ்வளவு லொஸ்டாக போகிறது. அநியாயமா ஏன் விடுவான்? இந்த 10 லட்சத்தை ஏன் விடுவான்? நானே எனக்கு யாருக்கு கொடுப்பேன்? வேற வழி இல்லை. அதுக்காக அதை உறுதிப்படுத்துறவனுக்கு உனக்கும் நான் 25,000 தாரேன். அதுக்கு ப்ரூஃப் எழுதுறவனுக்கும் அவனுக்கு ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு 25 கொடுத்து அவர்களை மோமெண்ட் செல்ல சொல்லி, இது இயற்கையால் ஏற்பட்ட ஏதோ ஒரு விபரீதத்தால் கடை பற்றியது அல்லது வாகனம் எக்ஸிடம் பட்டது என்று செய்ய சொல்லி அதுக்குரிய பிளான் பண்ணி அந்த 10 லட்சத்தில் அதுக்கு மேலே சுருட்டி வைக்கிறதுக்கு வழியை தேடுறான். இதானே நடக்கிறது. என்றால் யாரும் தனது காசை வீணாக விடுவதற்கு விட மாட்டான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற சூதுகளிலே உங்களது பணங்களை நீங்கள் முதலீடு செய்யாதீர்கள். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை பிடிப்பதன் மூலம் ரமலானில் விட்ட நோன்பை நிறைவேற்றலாமா? சிலர் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் இல்லை என கூறுகின்றனர். இதை பற்றி சற்று தெளிவுபடுத்துக. இந்த நோன்புகளை தொடர்ச்சியாக ஷவ்வாலின் ஆரம்பத்தில் பிடிப்பதா அல்லது அந்த மாதத்திற்குள் பிடித்து விட வேண்டுமா? இந்த ஒரு கேள்விக்குள் பல கேள்விகள். முதலாவது, ஷவ்வாலுடைய 6 நோன்பு இருக்கிறதா இல்லையா? ஷவ்வாலுடைய 6 நோன்பு ஹதீஸ் லைவ் என்ற அந்த ஹதீஸ் லைவ் என்ற கருத்து அண்மை காலமாக என்றால் ஒரு 6-7 வருடமாக எங்களது சமுதாயத்திலே அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்த ஒரு அறிஞரால் முன்வைக்கப்பட்டது. அவர் அந்த ஹதீஸ் லைவ் என்று சொல்லிவிட்டார். அந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வந்திருக்கிறது. இந்த கருத்து சொல்லப்பட்ட அந்த காலத்தில் நாமும் ஒரு அறிஞர் சொன்னால் அதை எடுத்து ஆய்வு செய்வோம் என்று ஆய்வில் இறங்கினோம். சுமார் 7-8 வருஷம் 7 வருஷம் இருக்கும். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தபோது அதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், முஸ்லிம் கிரந்தத்தினுடைய அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்
சஅத் இப்னு சயீத் என்பவர். இவரை பற்றி அதிகமான இமாம்கள், பெரும்பான்மையான இமாம்கள் இவர் லைபானவர் என்று அப்படியே தட்டி விடுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் கூட இவர் மறதியிலே, மனன சக்தியில் மிக மோசமானவர் என்று தட்டி விடுகிறார். அதனால் முஸ்லிம் கிரந்தத்தில் அந்த வரக்கூடிய அந்த அறிவிப்பாளரில் சர்ச்சை இருக்கிறதால் அது ஏற்க முடியாத நிலையாக இருந்தாலும் வேறு அறிவிப்புகள் வருகிறதா என்று பார்க்க வேண்டி ஏற்பட்டது. என்றாலும் இந்த சஅத் இப்னு சயீத் என்கிற அறிவிப்பாளரை முஸ்லிம் இமாமை பொறுத்தவரை அவர் நல்லவராக கண்டார். முஸ்லிம் இமாம் அவரை நல்ல அறிவிப்பாளராக கண்டதால் தான் அவருடைய ஹதீஸை அதிலே எழுதினார். ஆனால் முஸ்லிம் இமாமை தவிர பெரும்பான்மையான மற்ற எல்லா இமாம்களும் என்று சொல்லலாம் அவரை பலகீனமானவர் என்றே சொல்லியிருந்தார்கள். சகோதரர்களே, இது ஒரு அறிவிப்பாளரை இனம் காண்கின்ற கலையோடு சம்பந்தப்பட்டது. ஒருவர் எல்லோருக்கும் நல்லவரா தென்படலாம், ஒருவருக்கு பிழையா தென்படலாம். அதே மாதிரி ஒருவர் எல்லோருக்கும் பிழையாக தென்படலாம், இன்னொருவருக்கு நல்லா தென்படலாம். நல்லவா தென்பட்டாளர் கருத்து அவருடைய பிழைகள் அவருக்கு புலப்படவில்லை. அவருடைய பிழைகள் புலப்பட்டவர்கள் அவரை பிழை என்று சொன்னார்கள். புலப்படாததால் முஸ்லிம் இமாம் அவரை நல்லவர் என்று கண்டதால் அதனை அவருடைய கிரந்தத்திலே எழுதினார். என்றாலும் வேறு ஹதீஸ்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்த போது அப்போதே நாம் ஹதீஸ் இருப்பதை கண்டுகொண்டோம். அதனால் சவ்வாலுடைய 6 நோன்பு இருக்கிறது என்று அங்கிருந்து சொல்லி வருகிறோம். அந்த அறிஞருடைய கருத்தை நாம் ஏற்கவில்லை. எங்கே இருக்கிறது? முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது, சுனனு தாரமியிலே இருக்கிறது, சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே இருக்கிறது, இப்னு ஹுஸைமாவிலே இருக்கிறது. இப்படி பல கிரந்தங்களிலே அந்த ஹதீஸ் இருப்பதை கண்டோம். அது எப்படி என்றால் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசம். ஒரு மாதத்தினுடைய நோன்பு 10 மாதத்திற்கு சமனானது. அதற்கு பின்னுள்ள 6 நோன்பு 2 மாதங்களுக்கு சமமானது. அது ஒரு வருடத்தின் நோன்பாகும் என்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் இதே கருத்தில் வேறு சில வார்த்தைகள் அதே மாதிரி வேறு சில வார்த்தைகளோடும் வந்திருக்கிறது. இதிலே இந்த அறிவிப்பையும் அந்த அறிஞர் பலகீனம் என்று சொல்வதற்கான காரணம் ஒன்று இருந்திருக்கு. பின்னர் நான் சொன்ன அந்த அறிவிப்பு என்னவென்றால், இந்த அறிவிப்பை பொறுத்தவரை இதில் இந்த அறிவிப்பாளர் வரிசையில் அபு அஸ்மா அர் ரஹபி என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இந்த அபு அஸ்மா அர் ரஹபி என்பவரை பொறுத்தவரை முஸ்லிம் இமாம் அவரை நம்பகமானவர் என்று இனம் கண்டதால் அவருடைய ஹதீஸை இந்த கிரந்தத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கிரந்தத்தில் அவருடைய ஹதீஸை முஸ்லிம் கிரந்தத்தில் வேறு ஹதீஸ்களிலே கொண்டு வருகிறார். அபு அஸ்மா அர் ரஹபி. இதேவேளை இந்த அபு அஸ்மா அர் ரஹபி என்பவரை இன்னும் 2 இமாம் உறுதியானவர் என்று சொல்லுகிறார்கள். இமாம் இஜ்லியும் இமாம் இப்னு ஹிப்பான். வேறு யாரும் பிழையாக சொல்லவும் இல்லை, சரியாக சொல்லவும் இல்லை அவரை பற்றி. இவ்விடத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு இது. ஆனால் இது சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் வருகிறது. இமாம் இஜ்லியும் இமாம் இப்னு ஹிப்பானும் அவர்கள் அறிவிப்பாளர்களை அணுகுகின்ற விதம் வித்தியாசமான ஒரு விதம். நம்பகம்
அதாவது குறைகள் தென்படாத, ஒருவரை பற்றி எந்த தரவுமே பெறாத பலரை நல்லவர் என்று சொல்லிவிடுவார்கள். ஹதீஸ் கலையிலே பொதுவாக எல்லா இமாம்களும் கையாளுகின்ற முறை என்னவென்றால், ஒருவரை முஸ்லிம் இமாம் உட்பட, புகாரி இமாம் உட்பட ஒரு அறிவிப்பாளரை நல்லவர் என்று சொல்வதாக இருந்தால், நம்பகமானவர், இவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வதாக இருந்தால், அவர் சொல்லுகின்ற ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து இவர் மறந்திருக்கிறாரா, மற்ற நம்பகமானவர்களுக்கு மாற்றம் அறிவிக்கிறாரா என்று அவருடைய மனன சக்தியை டெஸ்ட் பண்ணி, அவருடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள், இபாதத்துகள், அவைகளை எல்லாம்